Hi guys, today we learn about simple present tense. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஈ ஷி இட் கூட verb plus s ஐவி யூதிக் கூட வெறும் verb மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இதான் ரூல்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா டெய்லி ஆக்டிவிட்டி, ஹேபிட்ஸ், லைக் டிஸ்லைக், ஜென்ரல் ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத். ஃபர்ஸ்ட் டெய்லி ஆக்டிவிட்டி அப்போ எப்படி யூஸ் பண்ணலான்னா ஐ டூ யோகா ரெகுலர்லி நம்ம எப்போவுமே பண்ணுற ஒரு ஜென்ரலான விஷயத்த சொல்லும்போது ஐ கோ டு டெம்பிள் ஆஃப்டன் அதை அந்த மாதிரி சொல்லும்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். லைக் டிஸ்லைக்ஸை வந்து ஷீ வாட்சஸ் இங்கிலீஷ் மூவிஸ், டாம் லைக் ஐஸ்கிரீம் வெரி மச். அவள் எப்போவுமே இங்கிலீஷ் மூவி பாப்பா, சிங்குலராக இருக்கிறதால இஎஸ் எடுத்திருக்கோம். டாம்ஸ் லைக்ஸ் ஐஸ்கிரீம் வெரி மச், சிங்குலராக இருக்கிறதுல இஎஸ் எடுத்திருக்கேன். ஜென்ரல் ட்ரூத் அனி டேஸ்ட் ஸ்வீட்ஸ், அனி எப்போவுமே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஜென்ரல் ட்ரூத். ஓகேவா? யூனிவர்சல் ட்ரூத் சன் செட்ஸ் இன் த வெஸ்ட், சன் எப்போவுமே வெட் சைடில் தான் செட் ஆகும். அது வந்து யூனிவர்சல் ட்ரூத். இதை வந்து நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டூ யூ லைக் ஐஸ்கிரீம் கொஸ்டின் டேக்கில் கேட்குறோம். டூ யூ லைக் ஐஸ்கிரீம், உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? டஸ் ஷி லைக் ஐஸ்கிரீம், சிங்குலராக இருக்கும்போது நம்ம டஸ் யூஸ் பண்ணணும். ஸோ டஸ் ஷி லைக் ஐஸ்கிரீம், உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? Do you play cricket, நீங்கள் விளையாடுவீங்களா? டஸ் டாம் ப்ளே கிரிக்கெட், டாம் கிரிக்கெட் விளையாடுவியா அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது டோன்ட் யூ லைக் ஐஸ்கிரீம், உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா? டஸ் நாட் யூ லைக் ஐஸ்கிரீம், டோன்ட் யூ ப்ளே கிரிக்கெட், டஸ் நாட் டாம் ப்ளே கிரிக்கெட், டோன்ட் யூ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னா உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா? அதே வந்து சிங்குலர் வரும்போது டஸ் யூஸ் பண்ணும். அதனால் டஸ் நாட் ஈ லைக் ஐஸ்கிரீம். டோன்ட் யூ ப்ளே கிரிக்கெட், கிரிக்கெட் விளையாட மாட்டியா? டஸ் நாட் டாம் ப்ளே கிரிக்கெட், சிங்குலராக இருக்கும்போது டஸ் நாட் டாம் ப்ளே கிரிக்கெட், டஸ் யூஸ் பண்ணும். ஓகே காய்ஸ், பாய்.